உன்னை நான் சாப்பிட போறேன். வேணா என்ன சாப்பிடாத, சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு என்னமோ நீங்க திரும்பவும் குழந்தை பருவத்துக்கு போயிட்டீங்கன்னு தோணுது. நாள் முழுக்க பொம்மைங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நமக்குன்னு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை கூட நம்ம விளையாடணும்ல. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. கோத்வால் அவர்களும் காவலரும் இங்கயா? மகாராஜா என்ன கூப்பிட்டிருக்காரா என்ன? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களை எப்படி மகாராஜா அழைப்பாரு? மகாராஜா தான் உங்களை தாமதமா வரலான்னு அனுமதி கொடுத்திருக்காரு. அப்புறம் உங்களுக்கே தெரியும், மகாராஜாவோட உத்தரவு கற்கல்ல செதுக்குன மாதிரி. என்ன சொல்றீங்க? மகாராஜாவும் அவரோட 2 ராணிகளும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் அன்பளிப்பு அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? இவ்ளோ அன்பளிப்பு? பண்டிதர்களை கூப்பிட்டு நல்ல நேரத்தை பார்த்து வளகாப்புக்கான நாளையும் நேரத்தையும் நியமிச்சுட்டாங்க. அது நாளைக்குதான். வருண்மாலா, வருண்மாலா. சொல்லுங்க சுவாமி, என்னாச்சு? இதுவரைக்கும் ஆகல, இனி ஆக போகுது. அப்படி என்ன ஆக போகுது பிரபு? நீங்க எதுக்காக இப்ப இவ்ளோ சோகமா இருக்கீங்க பிரபு? அத நான் எப்படி சொல்றது வருண்மாலா? அது காட்டோட ராஜா இருக்குல்ல, அது காட்டுக்குள்ள வேட்டையாடி சாப்பிடும். ஒருவேளை அதை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிட்டோம்னா, நீ இனிமேல் புள்ளதான் சாப்பிடணும்னு ஒருவேளை சொல்லி வச்சிட்டோம்னா, அதோட நிலைமை எப்படி இருக்குமா? அப்படித்தான் நானும் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றது? நான் முயற்சி பண்ணிதான் ஆகணும். சுவாமி, உங்களோட வார்த்தைகள் எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, அந்த புல்லெல்லாம் விடுங்க. இந்தாங்க, இந்த இட்லியை சாப்பிடுங்க. அட வருண்மாலா, இந்த இட்லி எல்லாம் விடு. இட்லி இல்ல, இன்னைக்கு இடி விழ போகுது. இடியா? பூகம்பம் வர போகுது. பூகம்பமா? எப்போ? எங்க? எப்படி? இங்க, என்னோட இதயத்துல. என்ன பிரபு, உங்களோட சக்தி அற்புதமா இருக்கு. நீங்க பூகம்பத்தை உங்க இதயத்துல எடுத்துக்கிட்டீங்களா? மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்காகவா? இல்ல வருண்மாலா, இப்ப நான் என்ன நானே காப்பாத்தி ஆகணும். வா உட்காரு. இங்க இல்ல, ஆனா என்னோட இடம் உங்க கால் அடியில தானே இருக்கு சுவாமி. அப்ப இடத்த மாத்துவோம். பாதத்துல இல்ல, என்னோட இதயத்துல உட்காரு. ஆனா சுவாமி, உங்களோட இதயத்துலதான் பூகம்பம் இருக்கு. ஆமா இருக்கு, பூகம்பம் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து பூகம்பத்தை உருவாக்கலாம். பூகம்பத்தோட மோத விடலாம். அப்பதான் நிம்மதி கிடைக்கும். அதாவது இரும்பு வெட்டும்ல. அப்போ நான் என்ன பண்ணணும் சுவாமி? நாம அன்பை பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா பிரபு, நம்ம கடவுளுக்காக பூஜை பண்ணலாம், பக்திய காட்டலாம், கீர்த்தனை பண்ணலாம். இது மூலமா கடவுள் மேல நமக்கு இருக்கிற அன்பை காட்டலாம். கண்டிப்பா இதை நம்ம பண்ணியே ஆகணும். வருண்மாலா, இறைவனை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடு. இப்ப எனக்காக உன்னுடைய அன்பை கொஞ்சம் வெளியில கொண்டு வா. உத்தரவு பிரபு. இப்பவே உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன். என்னுடைய வருண்மாலா, நில்லுங்க 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 நில்லுங்க. நான் அந்த அன்பை பத்தி பேசல. அதன் மூலமா நம்ம 2 பேருக்கு இடையில 3ஆவதா ஒருத்தன் வருவா. எனக்கு புரியுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. வருண்மாலா, இது யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. நாம ஒண்ணு சேர வேண்டிய நேரம். வா, வந்து என்ன கட்டி அணைச்சுக்க வருண்மாலா. வா 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 வா. என்ன இவ வேற? அன்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ கதை முடிஞ்சு போச்சு. வளகப்பா, யாரோட வளகப்பு நடக்குது? மகாராணி சின்ன தேவிக்கா இல்ல மகாராணி திருமலாம்பாக்கா? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரதா தேவி உங்களுக்கு தான் வளகாப்புன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த அன்பளிப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. என்னோட வளகாப்பா? இல்ல இது தப்பு.
ஆமா ஆமா, ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் 9 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஆனா ஒரு அன்பளிப்பு கூட இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. இல்ல, இவ்ளோ அதிகமான அன்பளிப்பு இது எல்லாமே எனக்காக தானா? ஆமா. ஆனா நான் இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த அன்பளிப்புலாம் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா அதுல சில அன்பளிப்பை எனக்கு கொடுத்துருங்க. நானும் என்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒருவேளை அடுத்து ஏதோ சண்டை வந்தா என்ன மன்னிக்கலாம்ல? சரி சரி எடுத்துக்கோங்க. ஆனா கவலாலேயே. சாரதா தேவி, எந்த பொண்ணோட மனசு இவ்வளவு பெருசா இருக்கும்? நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல அம்மாவுக்கான எல்லா குணமும் இப்பவே தெரியுது. இங்க வைங்க, எல்லாத்தையும் வச்சிடுங்க. வச்சிடுங்க. சரி சாரதா தேவி அவர்களே, நாங்க போயிட்டு வரோம். அப்ப நாங்க வரோம், வாங்க. ராமா, கோட்டையில இருந்து எதுக்கு அன்பளிப்பு வந்திருக்கு? ஏன்னா உன்னோட வளகாப்பு அரண்மனையில தான் நடக்க போகுது. அன்பளிப்பு அங்க இருந்து தானே வரும். எனக்கு எப்படி வளகாப்பு நடக்கும்? ஐயோ போதும் சாரதா, இதுக்கு மேல வேண்டாம். எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு புரியல. எடுத்துக்கோ, இந்த ரகசியத்துல இருந்து துணி எடு. இங்க என்னதான் நடக்குது? அடடா, உன் வாயால நீ எதுவும் சொல்ல மாட்ட, அதனால நானே சொல்றேன். நீ இப்போ கர்ப்பமா இருக்க, அம்மாவாக போற. உனக்கு வளகாப்பு நடக்கும்ல? அடடா, நான் கர்ப்பமா இருக்கிறது எனக்கு தெரியாதா? ராமா, நான் சாரதா. மத்தவங்க விஷயத்த கூட என்னால வயத்துல வச்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி என்னோட இவ்வளவு பெரிய விஷயத்த நான் மறைச்சு வச்சிருப்பேன்? ஆனா நீ ஒருவேளை இது உண்மையா இருந்தா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி சொல்லி உங்களுக்கு காது வழியே வந்திருக்கோம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அம்மா சொன்னாங்களே, அது வரலட்சுமி வந்தப்போ. ஆமா, வரலட்சுமி வந்தா. ஆனா அவ கர்ப்பமா இருக்கான்ற விஷயத்த சொல்ல வந்தா. அம்மா இந்த விஷயத்த கேட்டுட்டாங்களா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு அம்மா நினைச்சிட்டாங்களா? ஆமா. அட கடவுளே, என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? அடடா குருஜி, ரொம்ப அழகா பூக்களை போடுறீங்களே. வாசனை பொருளையும் அப்படியே ஏத்தி வச்சிருக்க. கண்டிப்பா. அட, நம்ம சொன்னதை பண்றாரு. இந்தாங்க குருவே, வாசனை திரவம். இதை தடவிக்கோங்க. இதை தடவிக்கிட்டா உங்ககிட்ட யாரும் வர தயங்க மாட்டாங்க. என்ன வாசனை! ஆஹா, அது இருக்கட்டும் மணி. எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அது உங்களுக்காக இந்த தனிமணி கொண்டு வந்தது. அது என்னன்னா, முகத்தை அவங்க கழுவும் போது அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம் குருஜி. யார பத்தி நீங்க பேசுறீங்க? குருவே, சௌதாமணி தேவி. சௌதாமணி தேவி இந்த வாசனை திரவத்தை தடவிக்கிட்டா நீங்க எப்படி? நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும். நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. வருண்மாலா வர நேரமாச்சு. இது முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடு துந்தன் அன்பாலே. ஆகா, வார்த்தைகளே இல்லாம இந்த காதலோட அன்பை புரிஞ்சுக்கிட்டே. அன்பே. ஆமா சுவாமி. இங்க பாரு, படுக்கையில அலங்காரம் பண்ணிருக்கிற பூக்கள், வாசனையான ஊதுபத்தி, அப்புறம் நான் உடல்ல தடவி இருக்கிற இந்த வாசனையான நறுமணம், இது எல்லாமே இந்த நிமிஷத்துக்கான எதிர்பார்ப்புன்னு தான் தோணுது. சுவாமி, உங்க மனசு ஆர்வத்தோட இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஆசைகளும் உச்சகட்டத்துல இருக்கு. ஆமா, என்னுடைய துணைவியே, இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. அப்படி காத்திருந்தா என் மேலேயே எனக்கு கோபம் வந்துரும். முன்னாடியே ஏன் இந்த மாதிரியான விஷயத்த நான் பண்ணலன்னு எனக்கு கோபம் வந்துரும். போதும் போதும் சுவாமி, இதுக்கு மேல நீங்க தாமதமாக்காதீங்க. என்ன தவம் தான். நீங்க உங்களோட தவத்தை ஆரம்பிங்க சுவாமி. யாரும் உங்களை தடை செய்யாம நான் பாத்துக்கிறேன். வருண்மாலா, இங்க பாரு, புரிஞ்சுக்கோ. இந்த காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேரணும், அந்த அன்பை சொன்ன. சுவாமி, நாம தான் தினமும் சேர்றோம்ல.
ஒரு நாள்ல நம்ம எத்தனை தடவை பேசுறோம்? தப்பு என் மேலதான். சேர்றதுன்னா என்னன்னு உனக்கு சொல்லி தரல, அப்புறம் எப்படி நீ கத்துக்குவ? இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வா வா வா, என் கூட வா. வா 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 வா, உட்காரு 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 உட்காரு. சொல்லு. தடி மணி. அம்மா, இது எல்லாமே ராஜாவோட அன்பளிப்பு மாதிரி இருக்கே. கடைசியா உன்னோட உண்மை வெளியே வந்துருச்சா? இந்த வீட்ல ஒரு குட்டி விருந்தாளி வரப்போறா. நீ அம்மாவாகி என்ன பாட்டியாவும், ராமாவா அப்பா, அப்புறம் என்ன சித்தப்பாவா ஆக்க போற. அம்மா, அட இத்தனை லட்டுவா? இது யாருக்காகவும் இல்ல, இத நானும் சாப்பிட மாட்டேன். இது என்னோட சாரதாக்காக மட்டும்தான். ஆமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சாரதா என்ன சொல்ல வரேன்னா, அவ நிறைய லட்டு சாப்பிடுவா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. வயிறு சரியில்லாம போயிடும்ல. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, வளகாப்பு நடக்கணும்னா கர்ப்பமா இருக்கணும். அதான் நீ கர்ப்பமா இருக்கியே. நீ கர்ப்பமா தானே இருக்க, அதனாலதான் இவ்வளவு லட்டு உன்னால சாப்பிட முடியாது. ஒண்ணு பண்ண, நீ இதை சாப்பிடாத. ஆமா, ஆனா இங்க பாரு, நீ இத பத்தி எதுவும் பேச வேண்டாம், அமைதியாரு. என்னமா? ஆமா, இங்க பாரு, நாளைக்கு கோட்டையில வளகாப்பு நடக்க போகுது. நீ அத பத்தி மட்டும் யோசி, வேற எதுவும் பேசாத. நான் தான் சொல்றேன்ல, நீ எதுவும் சொல்லக்கூடாது. எதுவும் சொல்லாத, எதுவும் சொல்லாத, சொல்லாத. பிரபுவே, உங்க பக்தர்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல வரீங்களா? ஒரு வேலையை செய்யும் போது கஷ்டங்கள் அதிகமா வந்தா அந்த வேலையை நீங்க இறைவனிடமே திரும்ப ஒப்படைச்சிடணும் என்னுடைய சீடர்களே. நீங்க இப்படி பூஜை பண்றதுனால மட்டும் அப்பாவை விட மாட்டீங்க குருவே. குருவே, ரொம்ப ஞானமான ஒரு விஷயத்த சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு குரு சீடர்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு பின்னாடி குருவோட அனுபவம் நிச்சயமா ஒளிஞ்சிருக்கும். ஆமா, ஒருவேளை சீடன், அதாவது சீடர்கள் குரு கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு பின்னாடி மொத்த உலகத்தோட ஞானம் இருக்கும், மொத்த உலகத்தோட அனுபவம் ஒழிஞ்சிருக்கும். குருஜி, நீ சரியா சொன்ன. குருவே, விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் பூஜை பண்ணி யாரும் ஒரு புல்ல கூட அறுத்ததில்ல, குழந்தையும் பிறந்ததில்ல. ஒருவேளை நீங்க அப்பாவாகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குரு மாதாவை வசியப்படுத்தி ஆகணும். சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்கி ஆகணும். அதுக்கப்புறம் எப்படி அப்பாவாகிறீங்கன்னு மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் பாரு, என்னுடைய அன்பால நான் அம்ப விட போறேன். அந்த அம்பால வருண்மாலா கண்டிப்பா மயங்கி விழத்தான் போறா. நான் நினைச்சது நிச்சயமா நடக்கும். நான் அப்பாவா ஆவேன். நான் அப்பாவா ஆகத்தான் போறேன். மணி, மணி, நம்ம குருஜி எங்க போனார்னே தெரியலையே. அப்பாவாக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடவுளே, என்னோட சுவாமிக்கு தீய எண்ணங்கள் வருது. அவருக்கு தீய எண்ணங்கள் சூழ்ந்து இருக்கு. அதை எல்லாத்தையும் தீய சாக்கடையில தள்ளி விட்டுருங்க பிரபு. அன்பே சுவாமி, அட கடவுளே, இதுக்கு முன்னாடி உங்களோட எண்ணம் மட்டும்தான் மாறுச்சு, ஆனா இப்போ உங்களோட தோற்றமும் மாறிடுச்சு. என்னுடைய ஆசையை நிறைவேத்த, உன்னுடைய மனசுக்குள்ள ஆசையை உண்டாக்க வா காமினி, வா காமினி. காமினி? யார் அந்த காமினி சுவாமி? அவளை என்னால பார்க்க கூட முடியல. நீங்க அவ பேரை சொல்லி பாடுறீங்க. நான் உன்னைத்தான் கூப்பிடுறேன். நீதான் காமினி. மனமோகினி, உனக்கு சம்மதம்னா நம்ம அன்ப ஆரம்பிக்கலாமா? சுவாமி, இது உங்களோட, அதாவது உங்களோட புதுவிதமான அன்பா?
இவளுக்கு என்னாச்சு? தனிமணி சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. இங்க பாருங்க. அட கடவுளே, சௌதாமணிய மறந்து இவகிட்ட வந்தா எப்படியாவது தைரியத்தை உண்டாக்கி இவகிட்ட அன்பை காட்டலான்னு வந்தா இவளை நான் ஈர்க்கணும்னு நினைக்கும் போது இவ மயங்கி விழுந்துடுறா. எதுவும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இவ விஷயத்துல எதுவும் நடக்காது. இப்ப என்ன பண்றது? குருவே, தைரியமா இத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லனா பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட தீர்வு இருந்துச்சுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரகசியமான விஷயம். நேத்துதான் ராஜா வளகாப்ப பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா அப்பாவாயிட்டாரு. நீங்க அவர்கிட்ட இந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது உங்க வேலை நடக்கும். ஆமா, அருமை என்னுடைய சீடர்களே. இதே மாதிரியான ஆலோசனைகளை நீங்க எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க வாங்க. குரு நமக்கு பரிசு தர போறாரு. முட்டாளுங்களா, முதலே அதை சொல்லலாம்ல. என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டீங்கல்ல. அதுவும் இந்த பருண்மாலா கிட்ட போய். சௌதாமணி ராமா, மொத்த விஜயநகரத்துக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு. அடடா, என்னோட தப்பு உனக்கு தெரியுது, ஆனா உன் தப்பு உனக்கு தெரியலையா? சரி, மாங்காய் யார் சாப்பிட்டது? நான் தான். புளி யார் சாப்பிட்டது? நான் தான். வரலட்சுமி கிட்ட யாரு பேசுனது? நான் தான் பேசிட்டு இருந்தேன். இவ்ளோ விஷயத்தை கேட்டா நான் மட்டும் இல்ல, பேய் கூட நீ கர்ப்பமா இருக்கன்னு தான் நினைக்கும். உன் தப்பு என் மேல சுமத்திட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நீ கர்ப்பமா இல்லன்னு வேற சொல்ற. ஐயோ, அம்மா சொல்றது சரிதான். எப்ப தப்பு நடக்குதோ அப்ப நீங்க அமைதியா இருப்பீங்க. எப்ப தப்பு நடந்து முடிச்சதும் பழைய மத்தவங்க மேல போட்டு நீங்க சிறந்தவர்னு காட்டுவீங்க. அதை தெரிஞ்சுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். கேக்குறதுக்கு நான் சபையில அவகாசம் கூட வாங்கிட்டேன். அம்மா ஒரு விஷயத்த சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதை நம்பிடுவீங்களா? நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேனே நான் கர்ப்பமா இல்லன்னு. சிவ 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 சிவா, அப்படின்னா சாரதா கர்ப்பமாவே இல்லையா? அப்ப இது வளகாப்பு இல்ல, ஒரு பொய்யான ஆட்டம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது நீ போட்ட திட்டம் தானா? சரி வாங்க, இப்பவே அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம். வேண்டாம், அம்மா கிட்ட சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. அடே, பொய்ய கொஞ்ச நாளுக்கு வேணும்னா மறைச்சு வைக்கலாம். ஆனா எப்போ மறைக்க முடியாது. ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்சா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அம்மாவோட முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இந்த விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் பொய்ன்னு சொன்னா அவங்க அந்த கஷ்டத்தை தாங்கிக்க மாட்டாங்க. ஆனா மகாராஜா, அவருக்கு இந்த விஷயம் தெரியாதே. கடவுளே, ஒரு பக்கம் அம்மாவோட அன்பு, இன்னொரு பக்கம் மகாராஜாவோட நம்பிக்கை. இப்ப நான் ஒரு வாழ்ல நடக்கிறேன். ரெண்டு பக்கமும் கூரா இருக்கு. என்கிட்ட எந்த தீர்வும் இல்லையே. ராமா, இந்த வளகாப்ப நம்ம எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கணும். இல்ல, எதையும் நிறுத்த வேண்டாம், நிறுத்தவும் விடக்கூடாது. ஒருவேளை இதை நிறுத்தினா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிரும். அப்படின்னா பொய்யான வளகாப்ப நடக்க விடணுமா? உங்களோட மானம் மரியாதை எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துரும். ஒருவேளை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த விஜயநகரத்திலயும் நீங்க தான் பெரிய பொய் சொல்லிருக்கீங்கன்னு நினைப்பாங்க. எனக்கு நீ சொல்றது நல்லா புரியுது. ஆனா இதை தவிர நமக்கு வேற வழியும் இல்லையே. பாருங்க, நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஆனா அவருக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாது. யாருக்கு? மொத்த விஜயநகரத்திலயும் ஒருத்தர் தான் இருக்காரு, பொய்யான மோசமான வயசானவர். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சபைக்கே போக விடாம பண்ணிடுவாரு. நீ யார பத்தி பேசுற? குரு தத்தாச்சாரியார். யாரு? யாரது? வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நீ நல்லா மாட்டிக்கிட்ட. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கப்புறம் நான் உனக்கு வளகாப்ப சபையில பண்ணுவேன். குறைவான நேரத்துல ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டிருக்கா. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல. ராஜகுரு தத்தாச்சாரியா சாதாரணமான ஆள் கிடையாது. எதிரிய அவனோட வியூகத்திலேயே தோக்கடிக்க தெரிஞ்சவன். இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் நினைச்சது நடக்க போகுது. அந்த ராம சிரிச்சது போய் இப்ப நான் சிரிக்க போறேன். மணி, குருஜி ஏன் விசித்திரமா நடந்துக்கிறாரு? ஒரு மனுஷனோட பாவம் அதிகரிச்சிருச்சுன்னா இப்படிதான் குதிப்பானா, குதிச்சுக்கிட்டே இருப்பானா. பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட கதை முடியுது. தனி, குருவை கொஞ்சம் பாரு.
பண்டித ராமகிருஷ்ணா அப்பாவாக மாட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தை இவரால தாங்கிக்க முடியல. ஆனா இவரோட குழந்தைக்கும் அப்பாவாக மாட்டாரு. அந்த கவலை இந்த கிழவனுக்கு இல்லவே இல்ல. அட கடவுளே! அட மணி, கடவுள் மேல என்ன தப்பு இருக்கு? இது மனுஷனோட தப்பாச்சே. தன்னோட சந்தோஷத்துல கூட அவன் அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான். அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் இவன் சந்தோஷப்படுவான். நம்ம குருஜி அந்த ரகம். விஜயநகரத்தோட சிறந்த சீடர்கள் நீங்க. பண்டித ராமகிருஷ்ணா அப்பா ஆக மாட்டான். ஏன்னா அவனுடைய மனைவி கர்ப்பமாவே இல்ல. ஆனா இருந்தாலும் ராஜசபையில அவளுக்கு வளகாப்பு நடக்க போகுது. இது எல்லாமே அவனுக்கு அன்பளிப்பு கிடைக்கிறதுக்காக. ஆனா இவ்வளவு பெரிய பொய்க்கான தண்டனை என்னவா இருக்கும்? அட கடவுளே, என்னால யோசிக்க கூட முடியல. வளகாப்பு நடக்கும் போது எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா இது மகா பாவம், இது மகா பாவம், இது மகா பாவம், இது மகா பாவம், இது மகா பாவம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவே நமக்கு வாய்ப்பாயிடும். அதுக்கப்புறம் பண்டித ராமகிருஷ்ணாவை நான் அவமானப்படுத்துவேன், மிக மோசமான முறையில. அதுக்கப்புறம் அவனுடைய மானம் மரியாதை எல்லாமே அவனை விட்டு முழுசா போயிடும். ஆனா குருவே, இந்த மொத்த சபையிலையும் இந்த விஷயத்தை யாரு வெளியே கொண்டு வருவாங்க சொல்லுங்க? உன்னதான் கூப்பிடுறாரு. முட்டாள்! ஏன் என்னால பேச முடியாது? நான் சொல்லுவேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அங்க வளகாப்பு நடந்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல என்னுடைய தரப்புல இருந்து ஒரு தாக்குதல் நடக்கும். இதுக்கப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம குரு கிட்ட மாட்டிக்க போறாரு. வணக்கம் குருமாதா. தனிமணி, நீங்க கிளம்புங்க. என்ன இது? என்ன இது? என்ன இது வருண்மாலா? என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமி, அதுதான் நீங்க எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே. எதுக்காக கணவன் மனைவி ஒண்ணு சேர்றாங்களோ அதுக்குதான். நான் அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு சுவாமி. இப்ப என்ன நீங்க முழுசா ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுடைய தவத்தை கலைக்கிறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. என்ன நீங்க கட்டி அணைச்சுக்கோங்க சுவாமி. சுவாமி, சுவாமி! பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்களோட திறமை விதி இது எல்லாமே தெரிஞ்சிரும்னு. ஆனா இங்க பிறக்க போற குழந்தை விஷயத்துல என்ன சொல்றது? அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட விதி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அவன் அம்மாவோட வளகாப்பு கூட அரண்மனையில நடக்க போகுது. நான் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். யாரோட கனவுமா? ராமாவோட அப்பா கனவுல வந்தாரு. அவரு என்கிட்ட அவரு திரும்பி வரத சொன்னாரு. அம்மா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட மனசு இப்போ நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ நான் எதுவும் கேக்குற நிலைமையில இல்ல. தாயே, நீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்க, நிறைய கொடுத்தீங்க. எப்பவும் நான் எதையும் கேட்கணுன்ற அவசியத்தையே கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு குறைதான் இருந்துச்சு, அதையும் நிறைவேத்திட்டீங்க. என்னோட வாழ்க்கை இப்ப முழுமையாயிடுச்சு. நான் இன்னில இருந்து தினமும் 9 மாசம் வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் உங்க பேரை உச்சரிப்பேன். இல்ல 1000 தடவை சொல்லுவேன். இல்ல 100 தடவை சொல்லுவேன்.
என்ன 10? ஆமா 10 சொல்றாங்க. 10 தடவை சொல்லுவேன். என் சாரதாவோட உடல் நலன் நல்லா இருக்கணும். இவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அம்மா தாயே, நாங்க பண்றது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு. அது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். என் அம்மாவோட மனசும் உடையக்கூடாது, என் மரியாதையும் போயிடக்கூடாது. அதனால இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறோம். கருணை காட்டுங்கம்மா. ராமா, எனக்கு ஏதோ சரியா படல. என்னோட போலி வளகாப்பு ராஜகோட்டையில நடக்க போகுது. ஒன்னும் ஆகாது, கொஞ்ச நேரம் தானே. மகாராஜாவையும் மகாராணிகளையும் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். அதோட இந்த விழாவை கொண்டாட்ட மாதிரி நடத்த மாட்டாங்க. இது வளகாப்பு தானே. வா போலாம். நில்லுங்க. சுலபமா யாராலையும் உள்ள வர முடியாது. முக்கியமா நீங்க சாரதா தேவி. முதல்ல இப்போ உங்களுக்கு தான் ஆரத்தி எடுப்பாங்க. தனிமணி, இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணருடைய ஒரு ரகசியம் என்கிட்ட இருக்குது. அதை நான் வெளியில கொண்டு வந்தேனா இந்த சபையில பண்டித ராமகிருஷ்ணா வலியில எப்படி துடிக்கிறான்னு பாரு. அந்த குரல் இங்க ரொம்ப நாளைக்கு கேட்க போகுது. அப்பா ஆக மாட்டேன், அப்பா ஆக மாட்டேன், அப்பா ஆக மாட்டேன்னு கதறுவான். இது என்னோடது இல்ல, உன்னோட புண்ணிய செயல்களுக்கான பலன்தான். அதனாலதான் இன்னைக்கு உனக்கு அம்மாவாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் உனக்கு
ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு எனக்கு முழு தகுதி இல்லதான். ஆனா இருந்தாலும் உன்னோட மாமியாரா இருக்கிறதால நான் கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிப்பேன். நான் தாய்கிட்ட சொல்லுவேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு. உன்னை எப்பவும் தீர்க்க சுமங்கலியா வச்சுக்கணும். அப்புறம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன். உன்னுடைய வம்சம் எப்பவும் கிட்ட இதுதான் சொல்லணும், அதாவது நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அம்மான்னு. குருவே, சரியான நேரம் வந்துருச்சு. இந்த வளகாப்பு முடியறதுக்குள்ள உங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் கெடுத்து விடுங்க குருஜி. சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. இதுல நேரம் ரொம்ப முக்கியமானது. ஆனா சரியான நேரம் வர்றதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், எல்லாரும் சந்தோஷத்தை நல்லா பகிர்ந்துக்கட்டும். மகாராஜா, சாரதாக்காக இன்னைக்கு நீங்க பண்ணது இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற தகுதி கூட என்கிட்ட இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இத நான் உங்களுக்காகவோ இல்ல சாரதா தேவிக்காகவோ பண்ணவே இல்லை. இத நான் எனக்காக பண்றேன். ஏன்னா நானும் மாமாவாக போறேன்ல. இங்க நடக்கிறது எல்லாமே விஜயநகரத்தோட எதிர்காலத்துக்காக தான். ஆமா, கண்டிப்பா. சாரதா தேவி, நீங்க நம்ம மகாராஜா கிட்டயும் இங்க இருக்கிற மத்த பெரியவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நில்லுங்க சாரதா தேவி. முதல்ல நீங்க அந்த சிறந்த மனிதரோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். அவரோட மனசு ரொம்ப தூய்மையானது. ஒருவேளை உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மொத்த விஜயநகரத்தோட ஆசீர்வாதமும் கிடைச்ச மாதிரி தான். தனி, மகாராஜா என்ன குருவை இப்படி சொல்லிட்டாரு? இவர் அவ்வளவு நல்லவரா என்ன? நம்ம குருதான் மோசமானவராச்சே. நீ சொல்றது சரிதான். சரியா சொன்ன. நம்ம தத்தாச்சாரியார் அவர்கள் நிறுத்து! நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னால ஒரு தாய்மையை அவமானப்படுத்த முடியாது. ராஜகுரு, நீங்க என்ன பேசுறீங்க? மகாராஜா, சபையில இந்த மாதிரி குரலை உயர்த்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் இப்படி பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மகாராஜா. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, கர்ப்பமாவே இல்லாத ஒரு பொண்ணுக்கு எப்படி வளகாப்புக்கான ஆசீர்வாதத்தை என்னால கொடுக்க முடியும்? என்ன? மகாராஜா, உங்களுக்கே என்ன பத்தி நல்லா தெரியும். என்னுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா மட்டும்தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்டையும் அவருடைய மனைவி சாரதா தேவி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவ 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 சிவா. அட கடவுளே! மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் அவருடைய மனைவியும் சேர்ந்துக்கிட்டு இங்க வளகாப்புக்கான நாடகத்தை ஆடுறாங்க. அதுவும் இந்த ராஜசபையோட அன்பளிப்ப வாங்கணுங்கிறதுக்காகவே.
அதனால இந்த விஜயநகரத்தோட ராஜசபையை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம அதோட இயற்கைக்கு இது விரோதமான விஷயமும் கூட. இந்த காரியத்துக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, மன்னிப்பும் கொடுக்க முடியாது. போதும். ஆச்சாரியா தத்தாச்சாரியரே நிறுத்துங்க. அமைதியா இருங்க. விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு நீங்க. ஒரு பொண்ணை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது, இப்படி மோசமான வார்த்தைகளை சொல்றது உங்களுக்கு நல்லதில்ல. மகாராஜா, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறதுனால உண்மை நிலவரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மோசமான விஷயத்துக்காக நான் இதுக்கு மேல ஏதாவது சொன்னேன்னா என்னுடைய வார்த்தைகள் இவ்வளவு கொடூரமா இருக்கேன்னு நானே நினைச்சு வருத்தப்படணும். இங்க பாருங்க மகாராஜா, தயவு செய்து நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்டயே இத பத்தின உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இவர் என்ன சொல்ல போறார் மகாராஜா? இவரோட மௌனம் இவர் செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? மாட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியுமா? சாரதா, என்னாச்சு? சாரதா, 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 என்னாச்சு? சாரதா, சாரதா தேவி, யாராவது வைத்தியரை கூப்பிடுங்க. கவலாளி, யாராவது ராஜா வைத்தியரை கூட்டு வாங்க. குருஜி, பாத்தீங்களா? வழக்கம் போல நீங்க எப்பவும் செய்ய நினைச்ச காரியம் சொதப்பிருச்சு. குருவே, குருவே, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் வருதோ அது அப்படியே மாறிடுது, அதுவும் மோசமா மாறிடுது. நீங்க உருவாக்குன வலையிலேயே நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. யாராவது ஜோசியரை பார்த்து பேசுங்க. ராஜகுரு, சொல்லுங்க. நீங்க சாரதா தேவிக்கு ஆசீர்வாதம் பண்ணல. உங்களுக்கு ஏதோ தெரியும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. சொல்றேன் மகாராஜா, சொல்றேன். இது கொஞ்சம் கூட சரியில்லை. கண்டிப்பா இது சரியில்லை. அட, எது சரியில்லை? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ராஜ வைத்தியரே. அதாவது நான் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாதி சாப்பாட்லயே என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூட்டிட்டு வந்திருந்தா கூட இங்க எதுவுமே மாறி இருக்காது. என்ன மாறி இருக்காது ராஜா வைத்தியரே? சாரதா தேவிக்கு என்னாச்சு? மகாராஜா, அதான் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது. சாரதா தேவி மாசமா இருக்காங்க. அது
எல்லா பெண்களும் மாசமா தானே இருப்பாங்க. சுவாமி, குருவே, இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லா பெண்களுமே மாசங்களை கடப்பாங்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ரொம்ப நல்லா சோதிச்சு பாத்தீங்களா ராஜ வைத்தியரே? இது கொஞ்சம் கூட சரியில்லை. ராஜ வைத்தியர் நானா இல்ல நீங்களா? என்னையவே நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல நான் சந்தேகப்படல. வேற ஏதாவது பிரச்சனையான்னு. மத்தபடி அவங்க உடம்புக்கு எதுவும் இல்ல. சாரதா தேவி நல்லா தானே இருக்காங்க. ஆமா, அவங்க நல்லா இருக்காங்க. சாரதா தேவி நல்லா தான் இருக்காங்க, கர்ப்பமாவும் இருக்காங்க, அப்புறம் அம்மாவாக போறாங்க. அற்புதம், அற்புதம் ராஜ வைத்தியரே. இது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் சாரதா தேவியோட வளகாப்ப இந்த ராஜ சபையில நான் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நானும் இதத்தான் சொன்னேன். ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக குனிஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். கர்ப்பமா இருக்கீங்கல்ல, இந்த நிலைமையில குனிஞ்சு நிமிர்றது நல்லதில்ல. குருவே, நீங்க இதையா சொல்ல இருந்தீங்க? ஆமா மகாராஜா, இதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன். அட ராமா, உன்னோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லா நேரமும் நேரான வழியில நடக்கும்போது தடங்கள் வந்துருது. ஆனா பெரிய பிரச்சனையில மாட்டும் போது இதுல இருந்து சுலபமா வெளியே வந்துடுற. ஆமா பந்து, இது அந்த தாயோட ஆசீர்வாதம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இதுல நானும் சாரதாவும் எந்த தப்பா பண்ணலன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னோட குடும்பம், என்னோட மரியாதை, என் அம்மாவோட சந்தோஷம் கலைஞ்சு போகாம அவங்க காப்பாத்திட்டாங்க. இதுதான் அந்த தாயோட ஆசீர்வாதம். மனுஷங்களான நம்மளோட யோசனைக்கு இது ரொம்ப அப்பாற்பட்டது. சொல்லுங்கம்மா. நீங்க என்ன பண்றீங்க? உனக்கு நான் பூஜை பண்றேன், உன்னை வணங்குறேன். உன்னை நான் மனசார வணங்கி உன்னை என்ன புகழ்விடு, சரியா? அம்மா, நீங்க எனக்கு பூஜை பண்ணணுமா? நீ ஒரு பெண். பெண்கள் அந்த தாயோட உருவம். ராமா உனக்கு சாதாரண மஞ்சள்ல நனைச்சு விட்ட ஒரு கயிறை கட்டி விட்டான். அதுக்கப்புறம் நீ உன்னோட அம்மா, அப்பா, வீடு, குடும்பம், சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்து தோழிங்க, சொந்தக்காரங்க, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்துட்ட. அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நீ என்னோட வீட்டுக்கு வந்துட்ட. இல்ல மஞ்சள்ல நனைச்ச இந்த கயிறை உன்னோட தியாகத்துக்கு ஈடு கட்ட முடியுமா? இல்ல சாரதா, உன்னோட வயித்துல என்னோட வம்சத்தோட பூ உருவாகி இருக்கு. அதனால நான் உனக்கு பூஜை பண்ணுவேன். அம்மா, நீங்க இன்னொரு வீட்டு பொண்ணை ஏத்துக்கிட்டீங்க, அவளுக்கு மரியாதை கொடுத்தீங்க. எப்பவும் என்னோட அப்பா அம்மா ஞாபகத்தை நீங்க எனக்கு வரவே விடல. உங்களுக்கு தான் நான் பூஜை பண்ணணும். நான் தான் உங்க காலை தொட்டு உங்க ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும். அப்ப காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னேன். சரி அம்மா. நீ எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? அது என்னன்னா அம்மா, ராமா மதியம் சாப்பாட்டுக்கு மெதுவடை கேட்டாரு, அதுவும் தேங்காய் சட்னியோட. நேத்து ராத்திரியே நான் பருப்பை ஊற வச்சுட்டேன். இப்ப நான் குளிச்சிட்டு தீபத்தை ஏத்திட்டு பருப்பை அரைச்சிடுறேன். இல்லனா எந்திரிச்சதும் என் மெதுவடை எங்கன்னு கேப்பாரு. எழுப்பு. யார் எழுப்பணும்? ராமாவை எழுப்பு. ராமா. யாரு 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 இது? யாருன்னு கேக்குறல? யாரு? எங்க? யாரு?
யாரு யாரு எங்க? அட, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்தி என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டீங்க? என்ன பிரச்சனை வந்துச்சு? வானம் உடைஞ்சு பூமியில விழுந்துருச்சா? வார்த்தை என்னோடது, ஆனா உத்தரவு அம்மாவுடையது. அம்மா தாயே, என்ன ஆச்சு சொல்லுங்க. யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது? இந்த குச்சியால உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். அடடா என்னோட சிங்கக்குட்டி, என்னமோ வீரன் மாதிரி நீ கோலை புடிச்சிருக்கியே. சரி, கோலை பயன்படுத்த தெரியுமா? தெரியும் தெரியும். அவசியம் வரும்போது நீங்களே பாருங்க. அது சரி, என்ன ஏன் எழுப்புனீங்க? மெதுவோட சாப்பிடணுமா? தேங்காய் சட்னியோட சாப்பிடணுமா? ஆனா முதல்ல நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வை, அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். என்னாச்சுமா? அறிவுல உனக்கு வெக்கமாவே இல்லையா? சாரதா கர்ப்பமா இருக்கா, நீ என்னடானா அவளை தண்ணிய சூடு பண்ண சொல்ற? சாரதா அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய மாட்டா. எந்த வேலையும் செய்ய மாட்டானா? வேற என்ன பண்ணுவா? வெடுப்பா. அப்புறம் சாரதாவோட எல்லா வேலையையும் நீ தான் பண்ணணும். ஆனா அம்மா, இங்க பாரு, குளிச்சதுக்கு அப்புறமா சமையல் அறைக்கு போய் பருப்பு அரைச்சு வை. ஆனா அம்மா, நான் என்ன சொல்ல? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? கேட்டுருச்சு கேட்டுருச்சு. ஆனா நான் சொல்றது கேளுங்களேன். நான் பருப்பு அரைச்சிருவேன். ஆனா மெதுவடை யார் சுடுவா? எனக்கு மெதுவடை போட தெரியாது. குண்டப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். அவன் சின்ன பையன், பசியோட இருப்பான்ல. அத நான் பண்ணிடுறேன். சாரதா பண்ணுவாளா? இல்ல, நான் இல்ல, அம்மா பண்ணுவாங்க. சரி, நீங்க பண்ணுவீங்களா? சரி. ஆனா நீ எனக்கு உதவி செஞ்சாகணும். கேட்டீங்களா? எனக்கு நல்லா கேட்டுருச்சு. நான் உதவி செய்யறேன். போ, போய் குளிச்சிட்டு சமையல் அறைக்கு போய் பருப்பற. சரி சரி, நான் போறேன். கர்ப்பமா இருக்கிறது சாரதா, ஆனா இங்க என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, இவர் ஏதோ சொன்னாரு. இல்ல இல்ல, நான் ஏதோ சொல்லல. நமக்கு நான் ஏதோ சொல்லல. அம்மா, போயிட்டாரு போயிட்டாரு. என்ன விஷயம் மகாராஜா? நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல மகாமந்திரி. என்ன மன்னிச்சிருங்க மகாமந்திரி அவர்களே, ஆனா மகாராஜா அவர்கள் எதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எதிர்பார்க்கணும்? ஒண்ணு இல்ல குருவே, நான் சும்மா தான் கேட்டேன். அப்படியா? நீங்க எதுக்காக இத கேட்கணும்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அவ்வளவு மகத்துவமான ஆளா? விஜயநகரத்து மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரி ஒரு ஆளுக்கு காத்துட்டு இருப்பாங்களா? இல்ல குருவே, அது என்னன்னா, மகாமந்திரி, பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்காக இன்னும் வரல? எனக்கு தெரியல மகாராஜா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே ஆட்களை அனுப்பி விஷயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்றேன். மகாராஜா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்போதுமே சபைக்கு தாமதமா தானே வருவாரு. இத பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? அவர் சபைக்கு வர்றதையே நமக்கெல்லாம் பண்ற பெரிய சேவையா நினைச்சிட்டு இருக்காரு போல. மகாராஜா, நீங்க பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் எதுக்காகவும் பதட்டப்படல. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட சின்ன மகாராணி திருமலம்பாக்காக. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ராஜசபைக்கு வந்து பேசி ஏதோ எனக்கு விசேஷமான ஒன்ன குடுக்கறேன்னாங்க. நான் பதட்டப்படல, காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப சரி மகாராஜா, நாங்களும் அதே மாதிரி இருக்கோம். என்னது? இல்ல இல்ல, உங்கள மாதிரியே காத்துக்கிட்டு இருக்க போறோம். என்ன மாதிரியே காத்துக்கிட்டு இருங்க. மகாராணி திருமாலம்பா வாழ்க! 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 மகாராஜா, எனக்கு என்னமோ சின்ன ராணி உங்களுக்காக காட்டுப்போக்களோட சாறு கொண்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. அத உங்களுக்கு எப்படி குடுக்கறதுன்றத யோசிச்சுதான் இந்த மாதிரி பூச்சாடியில கொண்டு வந்திருக்காங்க. ராஜசபைக்கு எதுக்காக காட்டுப்பூ சார கொண்டு வரணும்? அப்படி குடுக்கறதா இருந்தா ஏன் அறையில கொடுத்திருக்கலாம்ல? இது விசேஷமான சாருன்னு நினைக்கிறேன். அதாவது உங்க கூட
இந்த சபையில இருக்கவங்களும் குடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்க எல்லாருடைய உயிர் ஆபத்துல தான் இருக்கு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். ஆனா நான் எந்த சாரையும் குடிக்க மாட்டேன். ராஜசபையில இருக்க எல்லாரும் குடிப்பாங்க. மகாராஜா வேண்டாம். அதாவது இந்த சாரா யாரும் குடிக்க மாட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். சாரா? ஆனா மகாராஜா உங்களை பலசார குடிக்க சொல்லி யாரு சொன்னாங்க? அதாவது நீங்க தானே என்கிட்ட இன்னைக்கு ராஜசபைக்கு வந்து விசேஷமா ஒண்ணு தரேன். நீங்க மகாராஜா என்னோட கொலுசு தொலைஞ்சு போச்சு. கொலுசு தொலைஞ்சிருச்சா? தனிமணி அங்க இருக்கான்னு பாரு. ராஜகுரு. மகாராஜா அங்க என்ன பண்றீங்க? மகாராஜா சின்ன மகாராணியோட கொலுசை தேடுறோம். இங்கயா? குருவே, என்னோட கொலுசு சபையில இல்ல, என்னோட அறையில தொலைஞ்சிருச்சு. எனக்கு என்னவோ. அப்ப சரி, நீங்க போய் உங்க அறையிலே தேடுங்க. எங்க தொலைஞ்சதோ அங்கதானே கிடைக்கும். குருவே, என்னோட கொலுசு கிடைச்சிருச்சு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயம். இல்லன்னா தியானத்துல என்னோட தெய்வ சக்தியை வச்சு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துடலான்னு நினைச்சேன். குருவே. சொல்லுங்க மகாராஜா. நீங்க உங்க இடத்துல போய் உட்காரலாம். சரி சரி, நன்றி மகாராஜா. மகாராணி, உங்களோட கொலுசுதான் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக ராஜசபைக்கு வந்தீங்க? மகாராஜா, நான் உங்களுக்கு விசேஷமான ஒண்ணு கொடுக்கணும். விசேஷமானதா? என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் கொலுசு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல எனக்கு இந்த 3 பூந்தொட்டிகளும் கிடைச்சது. அற்புதம். இது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இதுல செடிய வச்சு நீங்க உங்க அறையில வச்சுக்கோங்க. மகாராஜா, நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது இதுல நான் மிளகாய் செடி வைக்கலான்னு இருக்கேன். மிளகாய் செடியா? ஆனா மகாராஜா, எனக்கு இந்த பூந்தொட்டில இருந்து ஒரு கடிதம் கிடைச்சது. என்னங்க மகாராஜா, படிங்க. சரிங்க மகாராஜா. இந்த அற்புதமான பூந்தொட்டிகள் பார்சோ பிரதேசத்தோட மகாராஜா துளுவ வம்சத்தோட அரசர் ஈஸ்வர நாயக்கருக்கு அவருடைய அற்புதமான வெற்றிக்காக அன்பளிப்பா கொடுக்கப்பட்டது. இந்த பூந்தொட்டிகள் அற்புதமானது. இது எந்த ராஜ்யத்துல இருந்தாலும் அந்த ராஜ்யம் முன்னேற்றத்தை நோக்கி போகும். அந்த ராஜ்யத்தோட ராஜா சீக்கிரமே சக்கரவர்த்தியா ஆயிடுவாரு. மகாராஜா, துளுவா ஈஸ்வர நாயக்கரா? அவர் என்னோட முன்னோராச்சே. அவருடைய மகன், அதாவது எனக்கு முன்னாடி இருந்த மகாராஜா துளுவா நரசநாயக்கர், அவரும் விஜயநகரத்தோட மகாராஜாவா இருந்தவர். அப்படின்னா இந்த பூந்தொட்டி நிஜமாவே அற்புதமானது. மகாராஜா, இந்த பூந்தொட்டிகள் எந்த ராஜ்யத்துல இருக்கோ அந்த ராஜ்யம் நல்லா முன்னேறும். அங்க இருக்கிற ராஜா சீக்கிரமே சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆயிடுவாங்க. அடடா, அற்புதமானது. ஆஹா, மிகவும் அருமையான விஷயம் மகாராஜா. மகாராஜா, நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல வந்துச்சு. அதாவது எல்லா ராஜ்யத்தோட மிகச்சிறந்த ராஜ குருக்களோட மகாராஜாவா இருக்கிறதா கனவு கண்டேன். குருவே, நீங்களா? ஆமா மகாராஜா. இல்ல மகாராஜா, நீங்க உங்களை தான் பார்த்தேன். நான் கனவுல என்ன பார்த்தேன்னா, உங்களை எல்லா ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியாவும் என்ன மகா குருவாவும் பார்த்தேன். இன்னைக்கு அந்த சிவபெருமான் என்னுடைய கனவை நிஜமாக்கிட்டார் மகாராஜா. மகாராஜா, இந்த அற்புதமான விலை மதிப்பில்லாத இந்த பூந்தொட்டிய எனக்கு கொடுத்துருங்க. நான் இத என்னோட பூஜை அறையிலேயே வச்சுக்கிறேன். இதுக்கு தினம் நான் அபிஷேகம் பண்ணுவேன். இதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன். மகாராஜா, இந்த அற்புதமான பூந்தொட்டிய என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இல்ல, நான் இத பாதுகாப்பான இடத்துல வச்சிடுறேன். மகாராஜா, இந்த பூந்தொட்டிகளை நான் தான் கண்டுபிடிச்சேன். இத பாத்துக்கிற பொறுப்பை நீங்க எனக்கு தான் கொடுக்கணும்.
மகாராஜா, இந்த பூந்தொட்டிகள் ரொம்ப முக்கியமானது. இத ராஜ்யத்தோட பாதுகாவலர், அதாவது இத பாதுகாக்கிற பொறுப்பை நீங்க எனக்கு தரணும். இல்ல, இந்த பூந்தொட்டி ரொம்ப அற்புதமானது. அதனால இது என்னோட அறையில தான் இருக்கும். இது என்னோட லட்சியம். சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆகணுங்கிற சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கோத்வால், சொல்லுங்க மகாராஜா. இந்த பூந்தொட்டிகளை என்னோட அறைக்கு சீக்கிரமே அனுப்பி வச்சிடுங்க. சரிங்க மகாராஜா. லாமா, எனக்கு பருப்பு வை. குண்டப்பா, இது பருப்பு இல்ல, ரசம். அது எனக்கு தெரியும், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க. சரி சரி, இன்னும் ரசம் வேணுமா? இந்தா, போதுமா? ஊத்தியாச்சு. வேண்டாமா? நீங்க சாப்பாட பகிரும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மெதுவடை வேணும். என்ன சாரதா, இப்பதானே உனக்கு மெதுவடை கொடுத்தேன், அப்ப நீ வேண்டான்னு சொன்ன. ஆனா இப்ப எனக்கு இன்னும் வேணும். அப்ப சரி, கொண்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் நெய்யும் எடுத்துட்டு வாங்க. நெய் இல்லாம சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. லாமா, அப்படியே எனக்கு தண்ணியும் கொண்டு வாங்க. சரி, கொண்டு வரேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் சாப்பிட உட்காரு. உனக்கு சபைக்கு போக நேரம் ஆகுதுல்ல. ஓஹோ அம்மா, ரொம்ப நன்றி. என்ன பத்தியும் யோசிச்சீங்களா? இங்க பாருங்க, சபைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இல்ல இல்ல, நான் சாயந்தரம் வாங்கிட்டு வரேன். மகாராஜா சபையில எனக்காக காத்திருப்பாரு. இல்ல, முதல்ல வீட்டோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா. நான் சாரதாக்காக ஊர்காய் என்ன செய்யணும். ஆனா அம்மா, அம்மாவுக்கு கோல் கொடுக்கவா? வாய மூடு. உனக்கு யாரு குண்டப்பான் பேர் வச்சா? தொல்லாப்பான்னு வச்சிருக்கலாம். சரி சரி, வாங்கிட்டு வரேன். முதல்ல நான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சபைக்கு போறேன். சாரதா கர்ப்பமா இருக்கிறது ஏன் நிலைமை மோசமாக்குது. அம்மா ஏதோ சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. நான் மெதுவடை கொண்டு வரேன், கொண்டு வரேன். அட, நீங்க என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க? கோத்வால், இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மகாமந்திரியாரே, மகாராஜா, இவரை இப்பவே சிறையில் அடைங்க. நாளைக்கு காலையில இவரை தூக்குல போட்டுடுங்க. வேணாம் வேணாம் மகாராஜா, எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க மகாராஜா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க மகாராஜா. மகாமந்திரியாரே, நான் சொல்ற வேலைய செய்றீங்களா? மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. கண்டிப்பா மகாராஜா. வீரர்களே, மகாராஜா மகாராஜா, ஐயோ இப்படி பண்ணாதீங்க மகாராஜா. என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மகாராஜா.